எங்க மாப்பிள்ளையை காட்டி கொடுத்துருவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேளை அப்படி எதுவும் செய்யல. ரொம்ப நன்றிங்க. ஐயா, உங்க மகளும் மாப்பிளையும் பிரிஞ்சிருக்காங்க. அவங்க திரும்ப ஒண்ணு சேரணும்னு நீங்க எல்லாரும் போராடிட்டு இருக்கீங்க. நானும் கிட்ட இருந்து பாத்துக்கிட்டு தானே ஐயா இருக்கேன். ஐயா, நீங்க போடுற சாப்பாட்டை சாப்பிடுற வேணா. கார்த்திக் தம்பியும் ரொம்ப நல்லவரு. ஐயா, இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யதான் நான் ஒரு பொய்ய சொன்னேன். அம்மாக்கு தெரிஞ்சா கோச்சுப்பாங்க. பரவாயில்ல ஐயா, எனக்கு அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா போதுங்க. ரொம்ப நன்றிமா. இதை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட அவனாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க அத்தை, இதை எப்படி கன்ஃபார்ம் பண்றது? வீட்ல இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாம ரேவதியை ஆபீஸ் கூட்டிட்டு போய் அவ எம்டி யாருன்னு செக் பண்ணி ஆகணும். அப்பதான் அது அந்த கார்த்தியா இல்ல வேற ஆளான்னு தெரியும். அத்தை, நான் ரேவதியோட ஆபீஸ்க்கு போய் அந்த எம்டியோட செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்தனே, நீங்க கூட பாத்தீங்கல்ல. அப்போ வேற எம்டி தான் இருந்தாரு. நானும் தான் போய் பார்த்தேன். வேற எம்டி தான் இருந்தாரு. எனக்கு என்னமோ அதுலயே குழப்பம் இருக்கிற மாதிரி தோணுது. ஏன் அத்தை அப்படி நினைக்கிறீங்க? அந்த கார்த்திக் புத்திசாலி மட்டும் இல்ல, சரியான கிரிமினல் பேர் வழியும் கூட. கார்த்திங்கிற தம் பேரை மறைச்சு ராஜாங்கிற பேர்ல என் வீட்ல என்னையே ஏமாத்திக்கிட்டு இருந்தான். அத நான் முதல்ல நம்பவே இல்லை. என் தங்கச்சி எவ்வளவு தடவை எடுத்து சொன்னா. அப்போ நான் அதை அலட்சியப்படுத்திட்டேன். அப்புறம் அவன் ஆபீஸ்க்கு போய் பார்த்தா அங்கேயும் அவனுக்கு பதிலா இளையராஜான்னு ஒரு கிறுக்கு பையன் இருந்தான். அப்புறம் ரொம்ப லேட்டா தான் அவன் யாருங்கிறதையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆள் மாறாட்டம் பண்றதுல அவன் PhDயே வாங்கினவன். அதனால அவனை நம்ப முடியாது. நாளைக்கு ரேவதியோட ஆபீஸ்க்கு போய் எம்டி அவனா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்த பிறகுதான் என்னால நிம்மதியாவே இருக்க முடியும். எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும். சரி, ஓகே. தேவையில்லாம சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. சரியா? ஓகே சார். ஓகே சார். சரிங்க சார். ஹலோ. ஹலோ சார், நான் கார்த்திக் பேசுகிறேன். சொல்லுங்க சார். சார், ரேவதியோட ஆக்சிடென்ட் விஷயமா எதனா தெரிஞ்சா சார்? சார், நாங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு தகவல் சொல்லாமே இருந்திருப்போம். சில டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, அதை பத்தி வேணா சொல்றேன் சார். சொல்லுங்க சார். இதை விசாரிச்சதுல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கிற மாதிரி தெரியுது சார். நூத்துக்கணக்கான பசங்க பெண்களை ஆபாசமா வீடியோ எடுத்து நெட்ல அப்லோட் பண்றாங்க. அவங்கெல்லாம் வெறும் டூல்ஸ் தான். அந்த பசங்களை விசாரிச்சா அவங்களுக்கு மேலன்னு அப்படியே செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கு. கடைசியில எல்லாருக்கு மேல ஒரு பாஸ் இருக்கான். அவன் பேர் ரெட்னு சொல்றாங்க. விசாரணையில எங்களுக்கு அப்படிதான் சார் தெரிய வந்துச்சு. அவன் தான் நூத்துக்கணக்கான பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணி பெண்களை ஆபாசமா வீடியோ எடுக்க வச்சு நெட்ல போட்டு அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கான். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் திடீர்னு ஃபோன் பண்ணி எங்களை பார்க்கணும்னு சொன்னீங்க? ஒரு விஷயம் இருக்கு, அதனால தான் கால் பண்ணேன். என்ன சார் விஷயம்? நம்ம எல்லாருக்கும் பாஸ் ஒருத்தர் இருக்கார்ல, அவரை ரெட்டுன்னு தான் கூப்பிடுவோம், தெரியும்ல? ஆமாம் சார், நாங்கள் கூட இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லை. எங்களுக்கும் அவரை பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. நாம் பார்க்கணுன்னு நினைக்கிறப்பெல்லாம் அவரை பார்க்க முடியாது. அவர் பார்க்க நினச்சாதான் நாமளே பார்க்க முடியும். நமக்கு எல்லாமே அவர் தான். அவரை வச்சு தான் மொத்த நெட்வொர்க்குமே இயங்கிக்கிட்டு இருக்கு. சரிங்க சார், இப்போ என்ன விஷயமா எங்களை வர சொன்னீங்க, அதை சொல்லுங்க சார். பாஸ் உங்களை பார்க்கணும்னு சொன்னார். இப்போதான் அவரை பார்க்க போகிற அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படியா சார்? பாஸ் எங்களை பார்க்கணும்னு சொன்னாரா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த நாளுக்காக தான் சார் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மொத தடவையாக அவரை பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது சார். ஏய், ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. நீங்கள் ஜவுளி கடை வீடியோ விஷயத்தில் மாட்டினீங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போனீங்கல்ல, எல்லாமே அவருக்கு தெரியும். அதை பற்றி விசாரிக்க தான் வர சொல்லியிருக்காரு. சார், நாங்களும் அவரை நேரில் பார்த்து விளக்கம் சொல்லணும். அப்போ தான் அவர் எங்களை புரிஞ்சுப்பாரு. சரி, வந்து வண்டியில் ஏறுங்க, போகலாம். என்ன ஈஸ்வரி, காலை எழுந்ததுலேருந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ் போகிறோம்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ என்னடா சாவகாசமாக பேப்பர் படிச்சுட்டு இருக்க? நீ நியூஸ் எல்லாம் ஃபோனில் தானே பார்ப்ப? போன்ல படிச்சா நிறைய நியூஸ் மிஸ் ஆயிடுது. அதனாலதான் பேப்பர்ல படிக்கிறேன். பேப்பர்ல படிச்சா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்ல. அப்பா,
உலக நடப்ப தெரிஞ்சுக்காம எப்படி? அம்மா நியூஸ் படிக்கலனா எதையோ மிஸ் பண்ண மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. அம்மா நீங்க இன்னும் கிளம்பலையா? இன்னைக்கு நான் மீட் பண்ண வேண்டிய ஆளுங்க லேட்டா தான் வருவாங்கன்னு ஃபோன் வந்துச்சு. அதனால தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். அம்மா அப்பா நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன்ப்பா. எதுலமா போற? ஆட்டோ புக் பண்ணி போறேன்ப்பா. ஆ, சரி பார்த்து போயிட்டு வா. ம் பாய்க்கா. பாய்ப்பா. பாய்மா. பாய் மாமா. பாய். பத்திரமா. நீங்க புதுசா ஒரு ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கிறதா சொன்னீங்கல்ல, அந்த ஆபீஸ்ல லேடிஸ் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க சார். குட். வழக்கம் போல யாருக்குமே தெரியாம வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. அதுக்கான அமௌண்ட் உங்க 2 பேருக்கும் வந்து சேரும். கண்டிப்பா எடுத்து அனுப்புறோம் சார். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த விஷயத்தை மட்டும் நாங்கள் விடவே மாட்டோம் சார். ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். புரிஞ்சுதா? சரிங்க சார். ம் சரி, நீங்க கிளம்புங்க. போலாம். இன்னைக்கு மதியம் என்ன பார்க்க விசிட்டர்ஸ் வராங்க. அவங்க கூட தான் லஞ்ச். அப்படியா? அம்மா என் ஆஃபீஸ் பக்கத்துல இறக்கி விட்டா போதும். இல்ல ரேவதி, உன்னை வாசலோட விட்டுட்டு போறதை விட நானும் உன் கூட ஆபீஸ்க்கு வந்து உன் எம்டியை மீட் பண்ணலான்னு இருக்கேன். எம்டியை பார்க்க வரீங்களா? என்னம்மா திடீர்னு அவரை பார்க்கணும்னு சொல்றீங்க? நம்ம 2 பேரையும் அவர் காப்பாத்திருக்காரு. நமக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாம நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நான் அவரை பார்க்க முடியாம போயிடுச்சுல்ல. இப்போ உன் கூட வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலான்னு பாக்குறேன். அம்மா நிஜமாவா சொல்றீங்க? ஆமாம்மா. அப்படியா? சார் கிட்ட நீங்க வரீங்கன்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இல்ல ரேவதி, அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். வேணாமா? ஏமா? அதுக்கு இல்ல, காலையில எல்லாரும் வேலையில ரொம்ப பிஸியா இருப்பாங்க. நீ ஃபோன் பண்ணிலாம் எதுவும் சொல்ல வேண்டாம். நான் அங்க நேராவே வந்து உன் எம்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறேன். எம்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்களா?